ட்ரீ கார்டு வைக்கிறது உடனடியாக வைக்கிறது ரொம்ப அவசியம். ஒன்று ஆடு மாடுகள் கடிக்கிறதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காகவும், இன்னொன்று பலவிதமான பாதிப்புகள்லேருந்து மரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த ட்ரீ கார்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை எப்படி சுலபமாக வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு 6 அடி உயரத்தில் இருக்கிற மூங்கில் ட்ரீ கார்டை இப்போ நம்ம இதில் வைக்க போகிறோம். வைக்கும்போது ஒருத்தர் வந்து இந்த தண்டு முறியாமல், இந்த முக்கியமாக அந்த மேலே இருக்கிற அந்த குருத்தோ தண்டோ முறியாமல் பொறுமையாக இதை நம்ம இறக்கிக்கணும். ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு இறக்குனாங்கன்னா சௌகரியமாக இருக்கும். இந்த மூங்கில் ட்ரீ கார்டுக்கு நடுவில் அந்த செடி வர்ற மாதிரி இது பொருத்தப்பட்டிருக்குது. இதை வச்சுட்டு இதுக்கு காற்றுக்கோ அல்லது வேறு எதுக்கோ சாயாமல் இருக்கிறதுக்காக 3 குச்சிகளை நம்ம இதுக்கு பக்கபலமாக கொடுக்க போகிறோம். இப்போ இந்த மூங்கில் ட்ரீ கார்டை நம்ம பொருத்திட்டோம். இதுக்கு பாதுகாப்பாக 3 மூங்கில் கம்பு கொடுக்குறோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பு கொடுக்குறோம். இது 6 அடி உயரத்தில் இருந்தாலும் 1.5 அடி நம்ம இப்போ எந்த அளவுக்கு குழி எடுத்துருக்கிறோமோ அந்தளவுக்கு 1.5 அடி ஆழம் பார்த்தீங்கன்னா தெரியும். 1.5 அடி ஆழம் இந்த கம்பு நல்லா இறக்கி இருக்குது. 3 கம்புமே இறக்கி இருக்குது. இதில் நம்ம இந்த மாதிரி கட்டு கம்பி வச்சு 3 இடத்துல நம்ம இந்த மாதிரி இறுக்கமாக கட்டிக்கிறோம். இது இந்த மாதிரி கையிலேயே கூட நல்லா நம்ம முறுக்கி விட்டுக்க முடியும். இது 3 இடத்துல நமக்கு பண்ணிக்கிட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஒரு கம்பத்துக்கு 3 இடத்துல, அடிப்பகுதியிலையும் நடுப்பகுதியிலையும் மேல் பகுதியிலையும். இந்த மாதிரி கருவிகள் இப்போ ஏதோ ஒரு கம்பியோ அல்லது கட்டிங் பிளேயரோ சுலபமாக கிடைக்கும். அதை வச்சு நம்ம முறுக்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் நல்லா இறுக்கமாக இருக்கும். இதில் முக்கியமானது இந்த ஒத்த குச்சியில் கட்டிட்டிங்க அப்படின்னா இது சுலபமாக முறிஞ்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற இடத்துல இந்த கம்பி கட்டுறது கவனிச்சுக்கலாம். இப்போது ட்ரீ கார்டு முறைப்படி இப்போ வச்சுருக்குறோம். இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ மரக்கன்று நட்டுட்டோம். மேலே ட்ரீ கார்டு வச்சு இதை சுற்றி 3 கம்பம் கொடுத்து 1.5 அடி ஆழமாக தரையில் அடித்து 3 கம்பி போட்டு நம்ம கட்டியிருக்கோம். இது சுலபமாக கையிலேயே நல்லா இறுக்கமாக கட்டிக்க முடியும். அல்லது கட்டரோ அல்லது ஏதோ கம்பியோ இருந்ததுனாலும் நீங்கள் அந்த கருவிகளையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கட்டினதுக்கப்புறம் முக்கியமாக இந்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கின மாதிரியும் அல்லது நமக்கு இந்த மரக்கன்றுக்கு யார் ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய அந்த போர்டை வந்து நம்ம இங்கே நேராக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது நீட்டாக இருக்கிற மாதிரி நம்ம கட்டிக்க முடியும். முக்கியமாக இந்த விழிப்புணர்வு போர்டு நம்ம கட்டும்போது ரோடு எந்த பக்கத்தில் இருக்குதோ அதுக்கு நேராக இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி எல்லாமே கட்டிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இந்த மரக்கன்றுகள் இப்போது இந்த ஒரு எப்படி முறைப்படி ஒரு நடுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மூடாக்குன்னு சொல்கிறது. இப்போ மரக்கன்று நட்டு முடிச்சோடனே இந்த ட்ரீ கார்டெல்லாம் வச்சதுக்கப்புறம் இந்த வட்டப்பாத்தியை சுற்றி இந்த மாதிரி இலதலையால் ஒரு மூடாக அமைக்கிறோம். மல்ச்சிங்னு சொல்கிறது. இது ஒரு ஜான் உயரத்துக்கு இது நம்ம பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நார் மஞ்சி அந்த தூள் கிடச்சதுனாலும் போட்டுக்க முடியும். அல்லது எந்த இலதலையாக இருந்தாலும் சரி மக்கறது நம்ம இந்த மாதிரி போட்டுக்க முடியும். இது 4 விதங்களில் இது நமக்கு இந்த மரத்துக்கு உதவி பண்ணுது. ஒன்று, வெளியில் இருக்கிற வெப்பத்துக்கும் உள்ளே இருக்கிற வெப்பத்துக்கும் 4 டிகிரி குறைச்சி கொடுக்குது. வெயில் காலத்தில் வந்து இந்த மரக்கன்று அந்த வெப்பத்தோட தாக்கத்தில் வந்து காப்பாற்றப்படுது. 2வது, நம்ம விடுற தண்ணியோட ஈரப்பதத்தை வந்து அப்படியே பிடிச்சி வச்சுக்குது. எப்போவுமே கீழே ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குது. 3வது, கீழே மண்புழு உற்பத்தி ஆகிறதுக்கு இது வீடாகுது. இப்போ மண்புழு உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அங்கே நிறையா அந்த உரம் ஆகிறது, மண் வளமாகிறதும் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் மரம் வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். 4வது, இந்த போடுற இலதலை எல்லாமே அப்படியே மக்கி உரமாகுது. இப்போது இந்த 4 விதங்களில் இது செயல் பண்ணுறதுனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த மல்ச்சிங் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மரக்கன்றை நல்ல நிலையில் வளர்த்து எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போது ஒரு மரக்கன்று எப்படி நடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த மரங்கள் எதுக்காக இந்த நடுற முயற்சி அப்படின்னா,
ஒரு நாடு வளமாக இருக்கணும்னா 3ல் ஒரு பகுதி காடு இருக்கணும். அப்போ தான் அந்த நாடு வளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்காகன்னா, இந்த மரங்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா, அந்த 33% 3ல் ஒரு பகுதியை விட குறைஞ்சிருச்சுன்னா, பலவிதமான பாதிப்புக அந்த நாடு அடையுது. முக்கியமா இந்த பூமி வெப்பமாகிறது, சுற்றுச்சூழல் சீர்கெடுறது, நம்ம சுவாசிக்கிற காற்று மாசுபடுறது, குடிக்கிற நீர் மாசுபடுறது, நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து சத்து இல்லாமல் போகிறது. இது எல்லாமே வந்து மரங்கள் குறையிறதுனால நடக்குது. இதனால் நம்மளோட ஆரோக்கியங்கிறது பெரிய அளவில் பாதிக்கப்படுது. நம்மளோட ஆரோக்கியம் மட்டும் இல்லை, நம்மளோட குழந்தைகளோட ஆரோக்கியமும் பின்னாடி வர்ற சந்ததிகளோட ஆரோக்கியமும் இது பெரிய கேள்விக்குறியாக ஆக்கிறது. நம்மெல்லாம் கவனிச்சிருக்கிறோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கும் பூமியோட சுற்றுச்சூழ்நிலை ரொம்ப வேகமாக சீர்கெட்டு வருது. இதை சீரமைக்கணும், இதை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய கைகள் இதில் இணைஞ்சு எவ்வளோ மரங்கள் நம்மளை சுற்றி, நம்ம பகுதியை சுற்றி நம்ம உருவாக்குறோமோ அதன் மூலமாக இந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்திக்க முடியும். இது எதுக்காக சுற்றுச்சூழலை மேம்படுத்தணும்னு நம்ம எல்லாருமே பேசுகிறாங்க, இந்த மாதிரி செயல் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சுவாசிக்கிற ஒவ்வொரு காற்றுலேயும் மரங்கள் கூட தொடர்பு வச்சுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, மரங்கள் விடுற வெளிமூச்சு தான் மனிதன் உள்மூச்சாக சுவாசிக்கிறான். மனிதன் வெளிவிடுற மூச்சை மரங்கள் சுத்தம் பண்ணி வெளிமூச்சா அனுப்புது. இந்த செயல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த காற்றில் இருக்கிற உயிர்காற்றை நம்ம எடுத்து ஆரோக்கியமாக இருக்க முடியுது. இப்போ மரங்களை நம்ம பல விதங்களில் அழிச்சிட்டதுனால, பல விதங்களில் இந்த மரங்கள் குறைஞ்சிட்டதுனால காற்றில் இந்த உயிரோட்டங்கிறது குறைஞ்சிருச்சு. நம்மளுடைய ஆரோக்கியமும் நம்மளுடைய குழந்தைகளோட ஆரோக்கியமும் ரொம்ப கவலைக்குரியதாக இப்போது ஆயிருக்குது. இதை நம்ம மேம்படுத்திக்க தேவை இருக்குது. இதுக்கு நம்ம பகுதியை சுற்றி நம்ம சுலபமாக செய்யக்கூடியது என்னென்னா, நம்ம வாழற பகுதியை சுற்றி, அது நம்ம வீடாக இருக்கலாம், அல்லது நம்ம பணிபுரிகிற அலுவலகமாக இருக்கலாம், கல்லூரியாக இருக்கலாம், பள்ளிக்கூடமாக இருக்கலாம். எங்கே இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் மரம் நடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அங்கே எல்லாமே நம்ம மரக்கன்றுகளை நட்டு அது தொடர்ந்து வளர்கிற மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். நம்மளுடைய கைகளெல்லாம் இந்த செயலில் ஈடுபட்டது அப்படின்னா, நமக்கு உணவும் நீரும் காற்றும் கொடுத்து நம்மளை வாழ வச்சிட்ருக்கிற இந்த பூமி தாயை நம்ம இந்த மரங்கள் மூலமாக பச்சை போர்வை போர்த்தி காப்பாற்றுறதுக்கு இதுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த பூமி தாய் மனங்குளிர்ந்து பச்சை கொடையால் போர்த்தப்பட்டு மனம் குளிர ஆரம்பித்தான்னா, இந்த பூமியில் வாழறதுக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த முடியும். நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கும் இந்த பூமியை வாழ்வாதாரமான இடமா உருவாக்கி செல்ல முடியும். இதில் நீங்கள் எல்லாருமே இணைஞ்சு உங்களுடைய கைகளும் இதில் ஈடுபடணும்னு கேட்டுக்கிறேன். இதில் முக்கியமாக மரம் நட்டுட்டோம் அதோடு முடிஞ்சுதுன்னு இல்லை. நம்ம மரம் நடுறங்கிறது ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிற மாதிரி தான். அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது அதுக்கான கவனங்கிறது ரொம்ப தேவையாக இருக்குது. இப்போ முதல்ல நம்ம மரக்கன்று விட்டோன்னே இந்த உயிர் தண்ணி விட்டுடுறோம். தினசரி நம்ம ஒரு ஒரு பக்கெட் தண்ணி இதுக்கு நம்ம விட்டுட்டு வந்தோம்னா ஒரு 6 மாதம் தொடர்ந்து தினசரி ஒரு வேளை தண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த மரம் வேகமாக வளர்ந்துடும். ஒரு 15 அடிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் டு ஒரு நாள் கூட இதை தண்ணி விட்டுக்கலாம். 1-2 வருஷம் வளர்ந்துருச்சு அப்படின்னா அந்த மரங்கள் அப்புறம் நம்மளை பார்த்துக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் தண்ணியே இல்லை, எப்படி குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, செடிக்கு எப்படி விட முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி இருக்கலாம். இது நமக்கு விருப்பம் இருந்தால் ரொம்ப சுலபமாக நடக்க முடியும். தினசரி 2 வேளை அல்லது 3 வேளை நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடியும் கை கழுவுறோம் இல்லையா? அந்த கை கழுவுகிற தண்ணியை நம்ம இந்த செடிக்கு விட்டாலே அந்த செடி வளர்ந்துடும். நாம் சாப்பிட்றதோடு சேர்த்து அந்த மரமும் உணவு எடுத்துக்கிட்டு மரம் வளர்ந்துடும். ஒரு 2 வருஷம் வளர்ந்துருச்சு அப்படின்னா மரம் நம்மளை பார்த்துக்க ஆரம்பிச்சிடும். இது கை கழுவுற தண்ணின்னு மட்டும் இல்லை, நம்ம நிறைய தண்ணிகள் நம்ம வீட்டில் வீணாகுது இல்லையா? இப்போது நீங்கள் அரிசி கழுவுறீங்க, இந்த காய்கறி எல்லாமே வாஷ் பண்ணுறீங்க. அந்த தண்ணி எல்லாமே அப்படியே அங்கேயே ஊற்றிடாமல் கொஞ்சம் கவனித்து வெளியே ஒருத்தர் நமக்காக வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அந்த உணவு கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மரங்கள் மேலே உயர்ந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி பெரிய ஒரு நிழல் அரணாக இருந்து நம்மளை பாதுகாக்கும்.